MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு எஸ்ஐடியே வந்து உச்சநீதிமன்றம் கலைத்த பிறகு அதற்கான ஆவணங்கள் எல்லாமே முறைப்படி அது எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்குது. அப்படி ஒரு ஆவணத்தை வந்து அதில் ஒன்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் அதை அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய விளக்கம் கொடுக்கணும், அது பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஆனால் இது முற்றிலும் வந்து ஒரு புறம்பான ஒரு விஷயமா இருக்குது, நடைமுறைக்கு ஒரு புறம்பான ஒரு விஷயமா இருக்குது. தீ விபத்துன்னு எடுத்துக்க முடியும். இது வந்து எப்படி தீ விபத்தை எடுத்துக்க முடியும்? அது முற்றிலுமாக அழித்திருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கான ஆவணங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் அது குப்பையை நாங்கள் கொளுத்தியிருக்கோம் அப்படின்னா ஒரு பென்ட்ரைவை போட்டு கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. திட்டமிட்டு சதி நடத்தப்படுது, அதுக்குள்ள போய் அவரை கூட்டிகிட்டு போறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய முதல்வர் ஸ்டாலினோ குட்டியப்பாவோ கிடையாது அவரை கூட்டிட்டு போயிடுறதுக்கு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இதையும் கண்காணிக்க தவறிடுச்சுன்னு சொல்றேன். தவறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டு தான் இருக்குல்ல, அததான் அப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் ரொம்ப கவனமா செயல்படுறாருன்னு சொல்றேன். இவங்க பண்ணது அயோக்கியத்தனம்னு சொல்றேன், சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றேன். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதிர்க்குதுன்னு சொல்றேன் அந்த விஷயத்தை. ஆனால் சட்டத்தை எதிர்ப்பதும் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளிலுமே பூந்து வருவதும் தான் திமுகவுக்கு சர்வசாதாரணம். எதனால திமுக தாவேகாவை பார்த்து பயப்படுறாங்க? உங்கள்கிட்ட கொத்தடிமைகளா இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டணி கட்சி கிட்ட வச்சுக்கோங்க. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா தக்க பதிலடியை எப்படி தரணுமோ அப்படி தரதுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் இன்னைக்கு அத்தனை பேர் தயாரா இருக்கான். இன்னைக்கு ஒட்டுமொத்த பேர் இணையத்துல அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு திராணி இருக்கு அந்த திமுக அவனுடைய ஐடி விங்குக்கு. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்க போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு? இந்த சம்பவத்துல கரூர் மக்களும் இப்ப வரைக்கும் தாவேகாவுக்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. எதனால நிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி அவங்க களத்துல என்ன உணர்ந்தாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அது யாரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்றது அவர்களுக்கு தெரியுது. ஆனா இதற்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, மிரட்டி அடிபணிய வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகம் வந்து மிரட்டி இவங்களை அடிபணியா வச்சிருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தாவேகா ஆதரவாளர் ஜலீல் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வாழ்த்துக்கள். சார், இப்போ இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடங்கி நடைபெற்றுட்டு இருக்கு. குறிப்பாக நேற்று ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க, அந்த புலனாய்வு அலுவலகத்திற்கு அருகே சில ஆவணங்கள் எரிக்கப்பட்டிருக்கு, பென்ட்ரைவ் எரிக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் நம்மளுக்கு நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்போம், செய்திலையும் ஒளிபரப்பாயிருக்கு. ஸோ அதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த விஷயத்தை பார்த்தோன்னு உங்களுடைய மனதில் முதற்கட்டமாக என்ன தோணுச்சு? இல்லை, கரூர்லன்னும் போதே வந்து ஆரம்பத்திலேருந்தே வந்து முன்னுக்கு பிறம்பாக நிறைய வந்து முரண்பாடான கருத்துக்கள் எல்லாமே இருந்தது. மக்களினுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 41 உயிர்களை பறிகொடுத்தும் அந்த மக்களினுடைய கேள்விகள் வந்து திமுகவை நோக்கியே தான் இருந்ததே தவிர தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எந்த கேள்விகளும் இல்லை. அவர்கள் வந்து திமுகவை நோக்கி தான் திரும்பவும் ஒரு அச்சம் கொண்டாங்க. அதாவது இதில் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்றது எல்லாமே அது மக்களின் பார்வையாக தான் இருந்தது. அதற்கான காணொலிகள் ஆதாரங்கள் இன்றைக்கி இணையத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அந்த ஊர் மக்களினுடைய கேள்விகளுக்கான பதிலும் இந்த ஊடகங்களுக்கான பதில்களும் அதில் வந்து மக்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க, சாமானியர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு தனிநபர் ஆணையத்தை ஒரு எஸ்ஐடியே வந்து உச்சநீதிமன்றம் கலைத்த பிறகு அதற்கான ஆவணங்கள் எல்லாமே முறைப்படி அது எல்லாமே சமர்ப்பிக்க வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்குது. அப்படி ஒரு ஆவணத்தை வந்து அதில் ஒன்றும் எந்த ஆதாரமும் இல்லாமல் அதை அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உரிய விளக்கம் கொடுக்கணும், அது பாதுகாப்பாகவும் இருக்கணும். ஆனால் இது முற்றிலும் வந்து ஒரு புறம்பான ஒரு விஷயமா இருக்குது, நடைமுறைக்கு ஒரு புறம்பான ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே இப்போ கடந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி மீது ஒரு வழக்குகள் வரும்போது இப்படி தான் ஆவணங்கள் எரிக்கப்பட்டதும் அழிக்கப்பட்டதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்பு திமுக காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநகராட்சி அலுவலக கட்டிடங்கள்லே சில ஆவணங்கள் எல்லாம் எரிக்கப்பட்டதெல்லாம் பார்ப்பீங்க. அது தீ விபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது தீ விபத்துன்னு எடுத்துக்க முடியும். இது வந்து எப்படி தீ விபத்தை எடுத்துக்க முடியும்? அது முற்றிலுமாக அழித்திருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கான ஆவணங்கள் அளிக்கப்பட்டிருந்தால் அது குப்பையை நாங்கள் கொளுத்தியிருக்கோம் அப்படின்னா ஒரு பென்ட்ரைவை போட்டு கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது எந்த மாதிரியான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து இந்த இருக்கக்கூடிய சிபிஐ தான் அதையும் விசாரணை செஞ்சு எதற்காக இப்படிப்பட்ட ஒரு இது. ஏன்னா இல்லைன்னா இது வரைக்கும் அரசு தரப்புலேருந்து எந்த விளக்கமும் கொடுக்கலையே.
சார் அப்போ இப்போ எரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்க பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? ஏங்க ஆரம்பத்துலேருந்தே அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். மாநில அரசாங்கத்தில் உங்களுடைய இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது சிபிஐ அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது, மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தானே காவல்துறை இருக்குது. அந்த பயம் மக்களுக்கு இருக்காதா? சாமானியர்களுக்கு இருக்காதா? இப்போ 17ஆம் தேதி கரூருக்கு விஜய் அவர்கள் செல்வதா இருந்தது. அந்த தேதி மீண்டும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. என்னைக்கு தான் போவீங்க சார்? இல்லை, போவதற்கு தயாராக இருக்கிறதுனால தான் இடங்கள் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு தேர்வாகிவிட்டது. அரசு தரப்புல இருந்து காவல்துறை தரப்புல இருந்தும் அனுமதி கொடுத்த உடனே போக வேண்டியதானே தவிர்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்ந்து எந்த தாமதமும் கிடையாது. சார் இப்போ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கு இப்படி 2 வாரம் 3 வாரம் தாமதம் வேண்டுமா? இல்லை, இதை வந்து இதுக்கும் போய் நீங்க அனுமதி கேட்டுட்டு தான் நிக்கணுமா? ஒரு நிச்சயமா அனுமதி கேட்க வேண்டிய சூழல் தான் இருக்கு. அனுமதி இல்லாம என்ன சூழல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நீங்க நினைச்ச மாதிரி உடனடியா இப்போ முதல்வர் வரும்போது வராத கூட்டம், முதல்வர் வரதை விட மிகப்பெரிய கூட்டம் தான். கூட்டம் வருதுதான் சார். அதுக்காக அந்த மக்களை ஒருங்கிணைக்கக்கூடியது யாரு? இப்ப யார் ஒருங்கிணைக்கணும்? இப்போ தான் தான் அங்க போறதா சொல்லியிருக்காரு, புரியுதுங்களா? கட்சி நிகழ்வா போல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக போறாரு. ஒட்டுமொத்தமா ஒரு வீட்டுக்கும் போவது வந்து உண்மையில சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. அப்போ எல்லாத்தையும் அந்த ஒரு அரங்கில் வச்சு, அதே ஊர்ல ஒரு அரங்கில் வச்சு சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு போகும்போது நிச்சயமாக கூட்டங்கள் வரதான் செய்யும், புரியுதுங்களா? ஏன் நீங்க கேட்குறீங்க எங்கள்கிட்டலாம் எந்த விதமான அனுமதியும் வேண்டாம், உளவுத்துறை வந்து ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே, காவல்துறை அறிக்கை கொடுக்க வேண்டியதானே, அதனுடைய அமைச்சர் முதல்வர் அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? ஏன் உங்களுக்கு இவ்வளவு தயக்கம்? இல்லாததுக்கு ஒரு ஆணையம் அமைத்த பிறகும் நீங்கள் சட்டமன்றத்துலேயும் கத்துறீங்க, எல்லா இடத்துலையும் கூப்பாடு போடுறீங்க. நீங்களே வந்து அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிட்டு திரும்ப வந்து அமுதா ஐஏஎஸை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க, கரூர் பாலாஜியை வச்சு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. அப்படின்னும் போது இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? ஏன் தாமதிக்கிறீங்க சார்? அவங்க மட்டுமா தாமதிக்கிறாங்க? நீங்களே போறதுக்கு இவ்வளவு தாமதம் சார். 3 வார கால தாமதம். அனுமதி கொடுத்தது இல்ல சார், ஒரு போறதுக்கான அனுமதி கொடுத்தது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல, ஆமா, நீங்க அனுமதி ஏன் கேட்டீங்க அப்படிங்கறதே என்னுடைய கேள்வியா இருக்கு. உடனடியாக ஒரு 4 நிச்சயமா அனுமதி வாங்கி தான் போக முடியும், அனுமதி இல்லாம போக முடியாது. நீங்க போனா உங்களை உள்ள அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு அலோ பண்றாங்கன்றது இல்ல, மீண்டும் மக்களுக்கு ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்ட கூடாதுன்றதுல கவனமா இருக்காங்க. இப்போ இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாத்தையுமே சந்திக்க போறாரு. அனிதா அந்த மாதிரியான வீடு, அது ஒரு வீடு தான், அந்த கம்பேரிசன் நீங்க வர முடியாது. அந்த இடத்துக்குலாம் எப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாம போனீங்களோ அதே மாதிரி இங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ராத்திரி எல்லார் வீட்டுக்கு தெரியாம போயிட்டு வந்துருங்க. எல்லார் வீட்டுக்கும் சொல்லல சார், முதற்கட்டமா ஒரு முன்னெடுப்பு எடுக்கலாம்ல, ஒரு 5 வீடு அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. இவ்வளவு தாமதமா? அதாவது ஏன் நாளைக்கு நீங்களே என்ன கேட்பீங்கன்னா, ஏன் அந்த 5 வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, மொத்த வீட்டுக்கு உங்களால போக முடியல, அடுத்த வீட்டுக்கு எப்போ போவீங்க? பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல, அடுத்தடுத்து போவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எப்படி போறதுக்கோ தார்மீகமான முறையில அந்த குடும்பத்தாரோட பேசி இருக்கிறாரு. அந்த குடும்பத்தாரோட யாரை சந்திக்கணும்ன்றீங்க? தசீன் பானுவை சந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாதிக்கப்பட்டவங்களோட இப்ப 41 பேர் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அவர் பேசி இருக்கிறாரு, வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்களை சந்திப்பதற்கு ஒரு இடத்தை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் போய் சந்திக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக மனு முறைப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. அது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு எந்த இடமோ தேர்வு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதற்கான அனுமதி இப்போ யார் தரணும்? அரசு தரப்புல இருந்து. அரசு தரப்பு தான் தெரியணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல போய் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க அனுமதி தான் கேட்டீங்க இல்லையா? ஏன் அந்த அனுமதியை நோக்கி நகரீங்க? நீங்களே போய் பார்க்க வேண்டியதா? அதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? நினைக்கிற மாதிரி இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி தெருவுல உடனே இறங்கிடலாம். இன்றைய காலகட்டத்தில் அவரால் போயிட முடியாது. அனிதா வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து கட்சியை ஆரம்பிக்கல. தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்துக்கு போகும்போது அவர் கட்சியை ஆரம்பிக்கல, புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படி இல்ல. அஜித் குமார்ன்றது ஒரு வீடு, அததான் சொல்றேன், ஒரு வீடு தான். நீங்க போயிட்டு வந்தீங்க, கவின் வீட்டுக்கு நீங்க போகலன்னு முதலமைச்சரை பார்த்து கேளுங்க. ஏன்னா அஜித் குமார் வீட்டுக்கு ஏன் போகலன்னு கேளுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வீட்டுக்கு ஏன் போகலன்னு கேளுங்க. அண்ணா நகர் மாணவி பாலியல் வன்புணர்வு வீட்டுக்கு ஏன் போகலன்னு கேளுங்க. 2 பசங்களை ஓட விட்டு வெட்டி கொன்னீங்களே, சாராயத்தை எடுத்து கேட்டாங்களே, அங்க ஏன் போகலன்னு கேளுங்க. 62 பேர் விஷம் கொடுத்து சாராயத்தை எடுத்து 62 பேரை கொன்னீங்க எல்லாம் துடிக்க. அந்த வீட்டுல கேளுங்க. கனிம வளத்துக்கு எதிராக போராடின வீட்டுக்கு ஏன் போகலன்னு கேளுங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? இதெல்லாம் திமுக கிட்ட கலாட்டா கேட்டுருச்சு. இதையெல்லாம் தாண்டி என்ன பதில்? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு என்ன பதில்? கலாட்டா கேட்டுருச்சு, என்ன பதில்? விஜய் வந்து கலாட்டாக்கு என்ன பதில்? இருங்க, நான் என்னோட கேள்வி புரியுதா இல்லையா? எனக்கு புரியுது. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போயிருக்கோம், இப்பவும் போவோம், அதுல மாற்று கருத்து இல்ல. என்னோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு கடந்து வாங்க. என்னோட என் கேள்வியை ஏன் கடக்குறீங்க? இல்ல இல்ல, என் கேள்வியை ஏன் கடக்குறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு அவர்களுடைய தரப்புல நாங்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இது வரைக்கும்? இல்ல, அவங்க விளக்கம் தானே கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த கேள்வி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க?
ஆமா அவங்க தரப்புல நான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இது இங்க பாருங்க, எல்லாத்தையுமே பூசி மொழிகிட்டு கடந்து போகாதீங்க. முழுக வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? திமுகவை தான் கேட்கிறேன், புரியுதுங்களா? கக்கூஸ் வழக்குல 1000 கோடி கொள்ள அடிச்சிருக்கீங்க, இது வரைக்கும் என்ன வழக்கம் கொடுத்துட்டீங்களா? சட்டமன்றத்துல எல்லாத்துக்கும் வழக்கம் கொடுக்குறீங்களா? இது கொடுத்தீங்களா? கொடுக்கல. திமுக எதுவுமே செய்யல. செய்ய மாட்டாங்க. அப்படியே வெச்சுக்கோ. தமிழக வெற்றி கழகம் தான் செய்யும். மாற்று அரசியல்னு சொல்லிட்டு தான மாற்று அரசியல் தாங்க எடுத்துக்கறாங்க. மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. மக்களை வஞ்சிக்க கூடிய அரசியல் இல்ல. பாதிக்கப்பட்டவங்கள 3 வாரமா போய் சந்திக்கிறதா? ஏன் ஆதாரத்தை கொளுத்துறீங்க? ஏன் ஆதாரத்தை கொளுத்துறீங்க? 3 வாரமா போய் சந்திக்கிறதா? ஏன் ஆதாரத்தை கொளுத்துறீங்க? ஆமா சார், அதுக்கும் கேள்வி கேட்டிருக்காங்க. திட்டமிட்டு சதி நடக்குதுன்னு சொல்ற, அப்புறமும் நீங்க அதையே அதுக்குள்ளேயே நிக்கிறீங்களே. அது வந்து நியாயமான கேள்விதான். திட்டமிட்டு சதி நடத்தப்படுது, அதுக்குள்ள போய் அவரை கூட்டிட்டு போறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய முதல்வர் ஸ்டாலினோ குட்டியப்பாவோ கிடையாது அவரை கூட்டிட்டு போயிடுறதுக்கு, புரியுதுங்களா? இவர் போனா ரோட் சொல்ல இவர் மட்டும்தான் போகணும். ரோட்ல யார் யார் நின்று வேடிக்கை பாக்குறாருன்னு காணொலிகள் இருக்கு, போய் பாருங்க. அப்படி இல்ல, இவர் வராருன்னு சொன்னாலே, இவர் வராருன்னு சொன்னா கூட போறதா எங்களுக்கு பிரச்சனைன்ட்டு பொதுச் செயலாளர் புசி ஆனந்தே சொல்லிருக்காருல்ல. அது உண்மையாவும் இல்ல, அது உண்மையா ஏங்க? அதுக்கான நடவடிக்கைகள்ல தாங்க போறோம். நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா நடக்கக்கூடிய செய்திகளை? ஆமா, அப்ப முறைப்படி எல்லாத்துக்குமே அனுமதி கேக்குறாங்கல்ல. அனுமதியே கேட்காம எல்லாத்தையும் இங்க பாருங்க, ஒருத்தர் வீட்டுக்கு போறா இருந்தா அனுமதி தேவையில்லை. நான் உங்க வீட்டுக்கு போறேன்னா அனுமதி தேவையில்லை. நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா கண்டிப்பா காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்துதான் ஆகணும். இதுதான் விதி, புரியுதுங்களா? இதுதான் அரசியல் சாசன சட்டம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஏற்பாடா இருக்குது, புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே சேர்ந்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைனாலும் காவல்துறையினுடைய எச்சரிக்கை இன்னைக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தணும். உளவுத்துறைக்கு தெரியணும் யார் வராங்க, என்ன பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு நிகழ்வு நடந்தா கூட உளவுத்துறை கண்காணிக்குது, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இதையும் கண்காணிக்க தவறிடுச்சுன்னு சொல்றேன். தவறிடுச்சு அப்படிங்கிறது எல்லாருடைய குற்றச்சாட்டும் தான் சார், எல்லாருமே சொல்றாங்க. அததான் அப்படி நடந்துட கூடாதுன்றதுக்கு தான் ரொம்ப கவனமா செயல்படுறாருன்னு சொல்றோம். சரி, ஓகே சார். இப்போ இந்த விஷயத்துல ஆரம்பத்துல விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க விளையாட்டு செய்தி பாக்குறது இல்ல, சினிமா செய்தி பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு திமுக தரப்புல இருந்து. அப்படி ஆரம்பித்த பிறகுமே சரி, ஓகே, ஆரம்பித்த பிறகும் இருக்குது. அப்படி அது வந்து அவர்களுடைய தரப்புல இருந்து வைக்கக்கூடிய. ஆனா அவர் எந்த துறை அமைச்சர்? அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். சரி, சொல்லுங்க. ஓகே, அவர் அந்த மாதிரி அவர் ஆனா அந்த செய்தி எல்லாம் பார்க்க மாட்டார். சரி, ஓகே சார். அவருடைய விமர்சனம் அவர்கள் தரப்புல இருந்து இந்த விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சமிகா பானுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கேட்கும் திறன்பாடு குறைபாடு கொண்ட ஒரு பொண்ணு ஒரு தடகள போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த பொண்ணால் வந்து அவங்க தான் ஸ்கோர் அதிகமாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த விளையாட்டு போட்டியில் கலந்துக்க முடியல. இன்றைக்கி தொகுதி தோறும் ஸ்டேடியம் கட்ட போகிறோம், இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறைகளை எப்படி பண்ண போகிறோன்றாங்களா இதே ஸ்டாலின் அரசு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, புரியுதுங்களா? அதுக்கு சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தினுடைய சார்பாக சகோதரர் முகமது கவுஸ் தான் உலகளாவிய வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அண்ணன் பிரபாகரனை அணுகி அதுக்காக ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவர் இப்போ இந்த பெண் அந்த போட்டியில் இடம்பெறலைன்னா யாருமே இடம்பெற முடியாத அளவுக்கு ஃபைட் பண்ணுறார். ஃபைட் பண்ணும்போது அந்த பெண்ணு கண்டிப்பாக அனுப்பி ஆகணும் போது இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போக முடியாது, ஒரு பெண்ணாக இருப்பதால் நிராகரிப்பீங்களான்னு நீதிபதி கேட்குறாரு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணோட சேர்ந்து இன்னும் 9 பெண்கள் பயணம் செஞ்சாங்க, புரியுதுங்களா? இந்த வெற்றியை வந்து வாங்கி கொடுத்தவர் அண்ணன் பிரபாகரன் வழக்கறிஞர், சரிங்களா? இங்கே கோட்டூர்புரத்தில் தான் இருக்கார். அப்படி நீதிமன்றத்துக்கு போய் தான் ஒவ்வொன்றையும் வாங்கிக்கிட்டு இருக்கு. விளையாட்டுத்துறையை மேம்படுத்திட்டீங்கன்னு அந்த அளவுக்குலாம் காசு இல்லை, அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக யாரையும் அவங்க அம்மாவெல்லாம் அனுப்ப முடியாதுன்னு சொன்னது இதே தமிழக விளையாட்டுத்துறை தான். ஓகே, இப்போ அதுதான் கேட்குறேன். அவர்களுடைய தரப்பில் இந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ஆனா இப்போ நம்ம களத்துல இருக்கக்கூடிய சூழலை பாக்குறோம். என்னன்னா ஆவணங்கள்லாம் எரிக்கப்பட்டிருக்குது. அந்த எரிக்கப்பட்டதா நீங்க பாக்குறீங்க? இது எனக்கு கேள்வியா? இல்லங்க, அததான் கேக்குறேன். ஆவணங்கள் விசாரணை ஆணையம் தரப்புல தானே சார் அந்த தகவல் சொல்லணும். நான் எப்படி ஒரு நெறியாளரா அந்த பதில நான் சொல்ல முடியும்? யாராவுமே ஒரு பதில சொல்ல முடியாது, அப்படிதானே? விசாரணை ஆணையம்னு ஒண்ணு போட்டவன்னா அமுதா ஐஏஎஸ் எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, செந்தில் பாலாஜி, கரூர் பாலாஜி எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க? அதெல்லாம் நீதிமன்ற கேள்வியை கேட்டிருக்குல்ல சார். அததான் சொல்றோம். அததான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளனா என்னுடைய கருத்துக்கள்ல ஒரே ஸ்டாண்ட்ல நிக்கிறேன். இவங்க பண்ணது அயோக்கியத்தனம்னு சொல்றேன், சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்றேன். இது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எதிர்க்குதுன்னு சொல்றேன் அந்த விஷயத்தை. ஆனால் சட்டத்தை எதிர்ப்பதும் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஓட்டைகளிலுமே பூந்து வருவதும் தான் திமுகவுக்கு சர்வசாதாரணம்னு சொல்றேன். சார், அதான் சார், இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம பாக்குறோம். எதனால திமுக தாவேகாவை பார்த்து பயப்படுறாங்க? பயப்படல அப்படின்னு பல இடத்துல அவங்க சொல்லிக்கிட்டாலுமே அதனுடைய வெளிப்பாடையும் நம்மளால உணர முடியுது. எதனால அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? விமர்சனங்கள் அதிகமாக்கிறாங்களா இல்லையா? ஆமா, உன்னை கண்டு யார் அச்சப்படுகிறானோ அவனே உன்னை கண்டு உன்னை அதிக விமர்சனம் செய்வான்னு ஃபெடல் காஸ்ட்ரோ சொல்கிறாரு. நான் பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா?
விமர்சனம் இவர்கள் செய்கிறார்கள்னா பயம் அதிகமாகிடுச்சுன்றது தான் அர்த்தம். இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரூர் சம்பவத்தை இருக்கக்கூடியதில் வாங்க பார்த்துக்கலாம், கரூரில் எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு பத்திரிகையாளர் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசினதும், இன்னொரு திமுகவினுடைய சுரேஷ்ன்ற ஒருத்தர் வந்து அடுத்த மகாமகம் நடக்க போடுதுன்னு போட்ட பதிவுகள் எல்லாம் இதில் சேர்த்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் சேர்த்து விசாரிக்கணும்னு கொடுத்துருக்குது. புரியுதுங்களா? பதிவுகளில் தெளிவாக போட்டிருக்கு 12 மணிக்குன்னு கேட்டிங்கல்ல, அந்த 12 மணிக்கு யார் யார் அங்கே வரணும்னு நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருக்கு தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர்த்து உங்களுக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ இதையெல்லாம் இந்த விசாரணை நீங்களும் கோர்ட்டு வரைக்கும் போய் அதுதானே பண்ணீங்க. திருச்சி சொல்லக்கூடியது தான் இந்த கபட நாடகதாரி திமுகவினுடைய வேலைன்னு பல மேடையில் தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுதான் சொல்கிறேன், இருக்கக்கூடிய இவர்களுக்கான அச்சம் என்பது இன்றைக்கி மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவும் பேராதரவும் இன்றைக்கி மக்கள் பக்கமாக இருக்குன்றது தான். இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கல்ல 2 வாரம் தேவைப்படுதா 3 வாரம் தேவைப்படுதான்னு, பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி சிந்திச்சு பார்க்குறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரியாக தான் போய்கிட்டு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ ஒரு அமைதி. இது திமுக தரப்பாக இருந்தால் அப்படி இருக்காது, இன்றைக்கி வேறு மாதிரி தலைகீழாக மாறி இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் இது ஜனநாயக நாடு, ஜனநாயக முதலமைச்சர்னு தான் இப்படி இருக்கிறாரு, வேறு முதலமைச்சராக இருந்தால் வேறு மாதிரி ஆயிருக்கு. என்ன ஆயிருக்கும்? அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சாசன சட்டம் எல்லாமே இருக்குது. என்னை தாக்க வந்தால் திருப்பி தாக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, அரசியல் அமைப்பு சொல்லி தந்திருக்கு. திமுக காரனுக்கு மட்டும் 10 கை முளைச்சிருக்கா? இல்லை உங்களுக்கு மட்டுமே சட்டம் தனியாக வகுக்கப்பட்டிருக்குதா? பெரியார் உங்களுக்கு மட்டும்தான் சமூக நீதியை போதிச்சுட்டு போயிருக்காரா? அண்ணா உங்களுக்கு மட்டும்தான் கொள்கையை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரா? இந்த விளையாட்டெல்லாம் நீங்கள் வேற யார்ட்டையாவது வச்சுக்கணும். உங்கள்கிட்ட கொத்தடிமைகளாக இருக்கிறாங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிக்கிட்ட வச்சுக்கோங்க. இதெல்லாம் தமிழக வெற்றி கழகத்திட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா தக்க பதிலடியை எப்படி தரணுமோ அப்படி தரதுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் இன்னைக்கு அத்தனை பேர் தயாராக இருக்கான். இன்னைக்கு ஒட்டுமொத்த பேர் இணையத்தில் அத்தனை ஆதாரங்களையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கு திராணி இருக்கு அந்த திமுக அவனுடைய ஐடி விங்குக்கு. இந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கே போய் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு? இது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டுகளை எதை தேசிய விளையாட்டை இந்த ஒட்டுமொத்தமாக ஒரு அயல் நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது எந்த விளையாட்டை கொண்டு போய் இணையாக வச்சு இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை விளையாட விட்டுருக்காரு சொல்லுங்கள்? இல்லை விளையாடிட்டு வந்தவனை எதை ஒரு தகுதியாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? தகுதியானவனுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? உங்கள்கிட்ட போலீஸ் பொய்யான ஒரு செய்தியை பரப்பிட்டு நான் வந்து இந்த நாட்டில் ஒரு கிரிக்கெட் ஆடிட்டு வந்தேன்னு ஒரு மாற்றுத்திறன் படித்தவன் ஒரு கப்பை கொண்டு வந்துறேன், அப்பாவும் பையனும் காசியப்பன் கடையில் வாங்கின பாத்திர கடைக்கு நின்று போஸ்ட் கொடுத்துட்டு அவனுக்கு வீடு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா? உங்களுடைய உளவுத்துறை என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? உங்கள் ஆட்சியில் இப்போ முந்தான இப்போ உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டம் ஒன்று நடக்குது. சிவகங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ படித்த பட்டதாரி சுயதொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். தான் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி தன்னுடைய ஊரில் வந்து ஒரு ரேஷன் கடை நியாய விலை கடை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பகுதி நேரங்களில் நடத்தக்கூடிய ரேஷன் கடையை எங்கள் ஊர்லேயும் கொண்டு வாங்கன்னு வந்து ஒரு அனுமதி கடிதம் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு கோரிக்கை கடிதம் கொடுக்குறாரு. அந்த கோரிக்கை கடிதத்தை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க 14ஆம் தேதி 10வது மாதம். உங்களுடைய கோரிக்கைகளில் பரிசீலனை பண்ணி பார்த்ததில் நீங்கள் ரேஷன் கடையில் வேலை கேட்டிருக்கீங்க, நீங்கள் வந்து படிச்சுட்டு அதுக்கான தேர்வு எழுதுனீங்கன்னா ரேஷன் கடையில் வேலை செய்வான். அவனுக்கு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தலையெல்லாம் சுற்றிடுச்சு. நான் ரேஷன் கடை என் ஊருக்கு வேணும்னு கேட்டிருக்கேன், நீ வேலை வேணுங்க. இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் விளக்கம் கொடுங்கன்னு கொடுத்துருக்கிறார். ஆட்சியாளர்கள் தான் தகுதி இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்கீங்கன்னா அதிகாரிகளும் அறிவு இல்லாமலாம் இருக்கிறீங்கன்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது. அப்போ எந்த அழகில் இருக்குது பாருங்கள். உங்களுடன் ஸ்டாலின் எல்லா பக்கமும் சிறப்பாக நடக்குது, ஆனால் முடிச்சுட்டு போனவொன்னே எல்லா பேப்பரும் இதில் மிதந்து போயிடும், ஆற்றுல மிதந்துக்கிட்டு போயிடும். இதுக்கு எதுக்கு நடத்துறீங்க? யாரை ஏமாற்றக்கூடிய செயலாக இருக்குது? சார், இந்த சம்பவத்தில் கரூர் மக்களும் இப்போ வரைக்கும் தாவேகாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. இதெல்லாம் கடந்து எதனால நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? மேபி அவங்க களத்தில் என்ன உணர்ந்தாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க. அது யாரால் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுன்றது அவர்களுக்கு தெரியுது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவர் தளபதிக்கும் இதில் உடன்பாடும் இல்லை. இந்த மாதிரி நடந்தக்கூடிய செயல்களை, இந்த மாதிரி நடத்தப்பட இருக்கக்கூடிய செயல்களை அவங்க எதை பார்த்து என்ன உணர்ந்தாங்களோ அதன் அடிப்படையில் அவங்க இருக்காங்க. அப்போ உண்மையின் பக்கம் அவர்கள் நிற்கிறாங்கல்ல, இதை தான் சொல்கிறோம். அது 1 வாரம் ஆனாலும் 2 வாரம் தாமதமானாலும் முறையா போய் பார்க்கணும். ஆனா இதற்கும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, மிரட்டி அடிபணிய வைக்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. தமிழக வெற்றி கழகம் வந்து மிரட்டி இவங்களை அடிபணிய வச்சிருது. இல்ல எப்படி உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்தவனை வந்து நான் வழக்கு தொடுக்கலன்னு பேச வச்சீங்களே, அந்த மாதிரியான்றேன். அதுக்கப்புறம் அவன் பிரபாகரன் திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாத்தீங்களா? சார், அதற்கு பிறகு ஒரு நபர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலா இதை உங்களுக்கு ஆதரவா தான் போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சியும் என்னுடைய மச்சானும் இந்த கூட்ட நெரிசல் வந்து உயிரிழந்துட்டாங்க, நாங்க ஏற்கனவே வேதனையில இருக்கிறோம்,
இந்த தருணத்துல எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குது, விஜய் அண்ணா தான் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அவர் பேர் செல்வகுமார், ஐ திங்க்ஸ், எனக்கு அந்த நேம் மட்டும் ஞாபகம் இல்லை. அவருக்கு விஜய் தரப்புல இருந்து ஏதாவது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கா சார்? அவருக்கு வந்து ஐஆர்எஸ் அவர்களுடைய தலைமையில் கரூர் மாவட்டத்தில் இந்த சம்பவங்கள் நடந்த அத்தனை குடும்பத்தாரையும் அவர் தான் ஒருங்கிணைச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. வரக்கூடிய ஓரிரு நாட்களில் இந்த பண்டிகையினால் கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம், இல்லை காவல்துறையினரால் நெருக்கடிகளா, இல்லை அவர்களுக்கு அனுமதி தர முடியாத, இந்த வாரம் அனுமதி தர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கான்றது தெரியல. நிச்சயமாக காவல்துறையினுடைய அனுமதியோடு தான் அங்கே போக முடியும். அதுக்கு இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு தேவையான்னு கேட்டால், ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி செத்து போனதுக்கு அவருடைய உடலை எடுத்துகிட்டு வந்து கொண்டு போகிறதுக்கு 1100 போலீஸ் பாதுகாப்பு போடும்போது இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க 2000 பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா சார்? ஒரு ரவுடி உயிரிழந்திருக்கிறாங்க, இல்ல நம்ம கரூர்ல போலீஸ் கொடுத்தாங்க கொடுக்கலன்றது கண்டிப்பா அது விமர்சனம், கேள்விக்குட்பட்டது, அதை நான் நியாயப்படுத்தல. நீங்க சொல்லக்கூடியது 27,000 பேருன்றீங்க, 30,000 பேருன்றீங்க, 50,000 பேர். 50,000 பேருக்கு அங்க 600 போலீஸ் எல்லாம் இல்ல. அங்க இருந்தவன் நான் பங்கெடுத்தவன்ற முறையில சொல்றேன். அங்க 500 காவல்துறையினை சார்ந்தவர்கள் இல்ல. ஆதரவா வந்து கருத்து சொல்லல, அது கேள்விக்குட்பட்டது, அது கேள்வி கேட்க வேண்டியதுதான், அதெல்லாம் சொல்லல. பட் இந்த ரவுடி ஒரு கொலை வழக்குல நாகேந்திரனுடைய இறுதி ஊர்வலத்துல 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது பல்வேறு தரப்புல இருந்து விமர்சனமா முன்வைக்கப்படுது. ஆனா அங்க ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையா ஒரு எப்படி நடக்கும்? உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அப்போ வந்து ஒரு ரவுடியினுடைய ஊர்வலத்துல கண்டிப்பா அசம்பாவிதம் நடந்துருமா? அந்த அளவுக்கு தான். நான் என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, எத்தனை கைதியை நீங்க பண்ணீங்க? கொலைகாரன்னு சொல்லி உள்ள போட்டவனும் கொலையில சம்பந்தப்பட்டவனும் பெயில் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறான். என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? A1 குற்றவாளின்னு ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து அவர் திட்டம் போட்டு கொடுத்தாராம். அப்ப ஜெயில் அந்த அளவுக்கு தான் சொகுசா இருக்கா? வெளியில இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை திட்டம் போட்டு கொலை செய்யப்பட்டு இது பல மாதங்களுடைய அசைன்மெண்ட்னு சொல்றாங்க. பல மாசமா சிறை, ஒரு நாள் தான் நடந்ததுன்னு சொன்னா பரவாயில்ல, யதார்த்தமா ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, அவர் கொலை செய்யப்பட்டுட்டாருன்னா பரவாயில்ல. பல மாதங்கள் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கீங்கன்னா அப்ப இதுல எவ்வளவு மிகப்பெரிய ஒரு தேச விரோத செயல் நடந்திருக்கு. அப்போ இதுக்கு காரணகர்த்தாவா நீங்கள் அவர் இருந்த சிறைச்சாலை தான் இருக்குன்னா சிறைத்துறை அப்போ என்னவா இருக்கு? எந்த அதிகாரியை சிறைத்துறையில் மாற்றிருக்கீங்க இது வரைக்கும்? எந்த அதிகாரி? அருண் IAPS மட்டும்தான் பதவி ஏற்றுக்கிட்டாரு, ஏற்கனவே இருந்தவர் போயிட்டார். இதை தாண்டி இங்கே வேற ஒன்றும் மாற்றங்கள் நடக்கலையே. கைது செஞ்சவனை தான் 2 பேர் சுட்டு கொன்னீங்க. யாரை கைது செஞ்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவன் காலையில் 4 மணிக்கு ஓடிட்டான். இவங்க கட்டுப்பாட்டில் இருந்தவன ஆயுதத்தோடு ஓடிட்டானா, நாட்டு வெடிகுண்டை போட்டானா. ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய பெருத்த சந்தேகம் என்னென்னா, அவன் வந்து கரெக்டாக நாட்டு வெடிகுண்டை தான் வீசுறானுங்க எல்லா ரவுடியும், அது வெடிக்க மாட்டேன். அப்போ என்ன மாதிரி செஞ்சுருக்கானுங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேன்து. சரி, ஓகே சார். இப்போ இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு கரூர் சம்பவத்துலேருந்து கண்டிப்பாக தாவேகா நிறைய பாடங்களை கற்றுருக்கும். ஏன்னா அரசியலுக்கு ஒரு புதுமையான ஒரு கட்சி வராங்க, 1.5 வருஷம் தான் ஆகுது. இந்த மாதிரியான துயர சம்பவத்தை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நடக்கணும் அப்படின்னு நினைக்கவும் மாட்டோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடந்துருச்சு. இதற்கு பிறகு தாவேகா தரப்புல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க? இந்த விஷயத்துலேருந்து தாவேகா என்னவெல்லாம் கற்றுக்கொண்டது சார்? இல்லை, 41 பேருனுடைய உயிரை வைத்து தான் பாடம் கற்றுக்கணுன்ற எந்த மனிதாபிமானமற்ற முறையில் ஒரு செயலை விரும்பக்கூடியது அல்ல தமிழக வெற்றிக் கழகம். எதிரிகள் எப்பேற்பட்டவர்கள் 41 உயிர்களை பறிகொடுத்தானும் பலி வாங்கியேனும் அப்போ அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறாருன்றதான் இதை கற்றுக்கிட்டு இருக்குதே தவிர்த்து, நம்ம வந்து மனிதநேயத்தின் பக்கம் நிற்கிறதுனால தான் இன்றைக்கி மக்கள் அந்த பக்கம் நிற்கிறாங்க. இன்றைக்கி 41 பேருனுடைய உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்த பிறகும் கூட இன்றைக்கி மக்களுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பாக அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய நிலையம் இன்றைக்கி இவருக்கு ஆதரவாக இருக்குது. இதுதான் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுது. அதாவது இன்னும் எண்ணி பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லணுன்னா இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது, ஒரு 150 நாட்கள் இருக்குது, 160 நாட்கள் இருக்குது. இந்த 160 நாட்களில் எத்தனை நாள் சட்டமன்றம் கூட போகுதுன்றது எனக்கு தெரியல. இதுக்கு அடுத்து எனக்கு கூடுன்னா தெரிஞ்ச ஜனவரியில் கூடும்னு நினைக்கிறேன். இடைக்கால பட்ஜெட் ஜனவரியில் பொங்கலுக்கு அப்புறம் வந்து கூடும். அந்த அதுக்கப்புறம் இடைக்கால பட்ஜெட்டுக்கு கூடும். அது ஒரு 10 நாளோ 1 வாரமோ 15 நாளோ நடக்கும். இவ்வளோதான் நடக்க போகுது. நீங்கள் எல்லா நாட்களும் வருடத்தில் வந்து எத்தனையோ நாள் 200 நாட்களோ என்னவோ சட்டமன்றம் நடக்கும்னு சொன்னீங்க. ஆனால் அதெல்லாம் நடத்தலை இது வரைக்கும். புரியுதுங்களா? இப்போது இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இந்த 4 மாதத்தில் எல்லாத்தையும் போடுறார் திட்டத்தை. தொகுதிகள் தோறும் ஸ்டேடியம் கட்ட போகிறாராம்.
துட்டே இல்லையே உங்ககிட்ட. கல்லா காலியாக கிடக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் கல்லா காலியாக கிடக்குது. எங்கேருந்து காசு எடுத்துகிட்டு வருவீங்க? அந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலியமாக பெறப்பட்ட மகளிர் சுய உதவி மகளிர் குழுக்களுக்கான கொடுக்கப்படக்கூடிய 1000 ரூபாய் பணம் உதவி வந்து டிசம்பர் 15 கொடுக்க முடியுமா? அடுத்த 3 மாதம் தானே இவங்க கொடுக்கணும். இவங்களுடைய திட்டம் எப்படிப்பட்டதாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த 3 மாதம் 4 மாதத்துக்கு தான் கொடுப்போம். அதுக்கப்புறம் தான் ஆட்சி முடிஞ்சு போயிடுமே. இப்படி தான் வரமாட்டோன்றது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுதான் அந்த திட்டங்கள் எல்லாம் போடுறீங்க. அப்போ மக்களை மடைமாற்றம் செய்யும் கூடிய வேலையில் தான் இருக்குது. நேற்று கூட நிறைய பேர் இப்போ சமூக வலைதளங்களில் எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ்லாம் பேட்டி எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. எங்களுக்கு இலவச பயணமும் வேணாம், இலவச ஊக்கத்தொகையும் வேணாம், நியாயமான ஆட்சி, நீதியான ஒரு ஆட்சி தான் வேணும்னு கேட்குறாங்க. மக்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறாங்க, ஒழுங்கான கல்வி வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கி சிவசங்கர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கி காலையில் போன தீபாவளிக்கு 1.5 லட்சம் பேர் பயணம் செஞ்சாங்க பேருந்துகளில் முன்பதிவு செஞ்சு. இந்த முறை 2,50,000 பேர் முன்பதிவு செஞ்சு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதேமாரி அன்பில் மகேஷை சொல்லுங்கள். போன முறை இத்தனை லட்சம் குழந்தைகள் இந்த அரசு பள்ளிகளில் படித்திருக்கிறாங்க. இந்த வருடம் இத்தனை லட்சம் குழந்தைகள்னு அதிகரிச்சிருக்கிறோன்னு சொல்லுங்கள் பாப்போம். கொடுப்பாரா? தயாராக இருக்கிறாரா? ஏன் இல்லையே? அதான் மைனஸில் போய்கிட்டு இருக்கே. பள்ளி கட்டடம் இடிந்து விழுந்து குழந்தை இறந்து போச்சு. இங்கே வச்சிங்களே ஒப்பாரி, ஏன் அங்கே போய் வைக்கல? வரலையே அழுக உங்களுக்கு? அப்போ கபட நாடகதாரியாக தானே நீங்கள் இருக்கீங்க. இன்னும் நாடகம் போட்டு மக்களை ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயாராக இல்லை மக்கள். நீங்களே எந்திரிச்சு போயிடுங்க வீட்டுக்கு. இல்லைன்னா 2026 மிகப்பெரிய அடியை நீங்கள் தழுவுனதாக இருக்கும். திமுகவினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இருக்கும் தோல்வி. அதை ஒருபோதும் மறுக்க முடியாது, மாற்றவும் முடியாது. 2026 மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் எடுக்க தான் போகுது. இந்த மக்களுடைய மிகப்பெரிய பேராதரவும் புரட்சியும் அந்த பக்கம் இருக்க தான் போகுது. சார், விகடனில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது. கூட்டணி தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, எடப்பாடியார் அழைக்கிறாரு, அதே போல் காங்கிரஸ் தரப்புலேருந்தும் அழைப்பு வருது. இந்த முறை தாவேக தரப்புலேருந்து அதை கேட்கக்கூடிய மனநிலையும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. இவர்கள் தரப்புலேருந்து உண்மையாகவே பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தப்படுதா? கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா? தனிச்சு நீ போன அவர் எப்பவுமே சொல்லலை. முதல் மாநாடு பிரகடன மேடையிலேயே அவர் பிரகடனப்படுத்துறாரு, கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரேன்னு சொன்னார். இன்னைக்கு காங்கிரஸ் கழுத தேஞ்சு கட்டெரும்பு ஆன மாதிரி ஆகிப்போச்சு. புரியுதுங்களா? இப்போ அது தேசிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வந்து இவருக்கு ஏற்கனவே அறிமுகமானவராக நண்பராகவும் இருக்கிறாரு. அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளும் இருக்குது. இப்போ பாதிப்புக்குள்ளாகும் போது கூட இந்த கரூர் சம்பவத்துக்கு கூட அலைபேசியில் அழைத்து பேசுகிறாரு, என்ன நடந்ததுன்ற விவரங்கள் கேட்கப்படுது. நான் ஆரம்ப காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடியே கலாட்டாவுக்கு நேர்காணல்லையே சொல்லிட்டேன், மிகப்பெரிய கட்சிகள்லாம் திமுக கூட்டணியிலேருந்து உடையும்னு சொல்லிட்டேன். அது எந்த அரசியல் கருத்தாளர்களும் சொல்லலை, எந்த பார்வையாளர்களும் பேசலை, எந்த பத்திரிகையாளர்களும் பேசலை, எந்த கூட்டணி கட்சி தலைவர்களும் பேசலை. எல்லாரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதே சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம், ஆதாரங்கள் இருக்குது. புரியுதுங்களா? மிகப்பெரிய கூட்டணிகள் நிச்சயமாக உருவாகும், மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் நடக்கும். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கூட்டணிக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு தமிழக வெற்றி கழகம் எந்த இடத்துலையுமே கோடிட்டு காட்டலையே. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கறது தெரியும், இந்த எடப்பாடியாரோட நடைபெறுதா? அதற்கான தகவல் எதுவும் இதுக்கு நான் போன முறையும் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன். தலைமையில இருந்து அறிவிப்பு வரும்னு இல்ல இல்ல, எடப்பாடி அவர்கள் நீங்க சொல்லிட்டீங்க, ஒருவேளை அவங்க பாஜக அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்ன அப்புறமும் திரும்ப அப்ரோச் பண்றது எந்த விதத்துல நியாயம்னு கேட்டேன். ஆமா சார், அப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை அது நான் அந்த பொண்ணு பிடிக்கலன்னு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லலையே. ஓ, இது எப்படி கூட்டணின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், பாசிசவாதிகளோடு நேரடியாகவோ மறைமுகமாவோ கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி நீங்க அந்த பொண்ணை பார்க்கலாம், இந்த பொண்ணு அப்படி பார்க்க முடியாதுல்ல. இது பெஸ்டியா தானே இருக்கு. ஓ, பெஸ்டி. ஓகே ஓகே சார், இதுக்கப்புறம் நீங்கள் பிரச்சார பயணத்துக்கு மேற்கொள்ள போவீங்க. ஸோ வந்து இப்போது இந்த ஒரு 41 பேர் உயிரிழந்த வீட்டுக்கு போகும்போது இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது தாவேக தரப்புலேருந்து. ஆயுதம் இந்திய கட்டுப்பாடு வேணும், மீடியா வரக்கூடாது, கட்சி நிர்வாகிகளுக்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்கீங்க. கட்சி நிர்வாகிகள்லாம் யாரும் வரக்கூடாது. அதான்
கட்சி அதாவது முதல் கட்ட தலைவர்களை தாண்டி இரண்டாம் கட்ட தலைவர்களை தாண்டி அங்க யாருக்கும் எந்த அனுமதியும் இல்லை. அதுதான் புரியுதுங்களா? சார். அவருடைய நோக்கம் என்னவோ அது மட்டும்தான் அங்க செயல்பட போகுது. அது மட்டும்தான் அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுதான் சார் கேக்குறேன். இப்போ இது வந்து விஜய்க்கான பாதுகாப்பா எப்படி பாக்குறது? விஜய் இல்ல, மக்கள் அங்க வரக்கூடிய மக்கள் எங்க பாருங்க, அவர் எப்படி பாதுகாக்கணும்னு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லா தெரியும், அந்த தம்பி தங்கைகளுக்கு தெரியும், அதுல மாற்றம் இல்லை. இருக்கக்கூடிய அவரால் எந்த விதமான பாதிப்புகளும் திரும்பவும் வந்துடக்கூடாது அவர் பெயரை சொல்லின்னு. இதை விட நெருக்கடியான இடம் திருச்சி மரக்கடை. அங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு, பேசிட்டு வந்துட்டாரு. இதை விட அதிகமான கூட்டம் அங்க உள்ள சாமானிய மக்கள் கேட்குறாங்க, திருச்சியில இல்ல கூடாத கூட்டமா, திருச்சியில இல்லாத கூட்டமா, திருவாரூர்ல இல்லாத கூட்டமா இங்க இருந்தது அப்படின்றதெல்லாம் பதிவு பண்றாங்க. ஏன் நாமக்கல்ல இல்லாத கூட்டமா இங்க வந்துருச்சு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கெல்லாம் யார் வந்து இந்த தனிநபர் ஆணையம் வந்து ஒரு இதை அழிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆவணத்தை அழித்திருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் அழித்ததற்கும் இப்படிப்பட்ட ஒரு நாசகரமான வேலைகளை செஞ்சதுக்கும் இந்த நேர கட்டுப்பாடு இத்தனை மணிக்கு நீங்கள் வரணுன்றது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழுவுக்கு தான் அந்த அழைப்புன்றதையும் தெரிஞ்சதுக்கப்புறம் வாடகைக்கு வாயை வந்து வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுக்கு விடக்கூடியவர்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பற்றியும் தயவு செஞ்சு பேசுங்கன்னு சொல்கிறேன். சரி, இறுதியா நீங்க இன்னும் சுற்றுப்பயணத்தை அடுத்த கட்டமா இன்னும் நகரத்துல இந்த பாதிக்கப்பட்டவர்களை சந்திச்சுட்டு வந்ததற்கு பிறகுதான் எப்போ அந்த சந்திப்பு இருக்கும், எப்போ சுற்றுப்பயணம் தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம்? இப்போ கரூர் சம்பவம் சந்திப்பு முடிஞ்ச உடனே அதை பற்றின விரிவான அறிக்கைகள் வரும். நிச்சயமாக பயணம் தொடரும், மக்களை சந்திப்பு நடக்கும். நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். MCR Pure Cotton Club, formals and casual shirts. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.